சித்தப்பு இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவாராம். அப்படியா? நான் வந்து அவரை பார்க்கணுமே. இந்த மாதிரி மகான்களை பார்த்தா நமக்கு தாண்டி புண்ணியம். எனக்கு தான் சித்தி டபுள் புண்ணியம். எப்படி? எனக்கு நிழல் மாதிரி நீங்க இருக்கீங்க. எப்பவுமே நான் நல்லா இருக்கணும்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. இப்ப சித்தப்பா வந்துட்டாரு. சித்தி சித்தப்பா எனக்கு டபுள் புண்ணியம் தானே. என்னடி சித்தி சித்தப்பான்னு ஜோடி சேர்த்து பேசுற? அவர் பேரே யாருக்குமே தெரியாது. என் மாமனாருக்கும் ஒரு சித்தப்பா தான், என் பொண்ணுக்கும் ஒரு சித்தப்பா தான் சித்தி. நீ சொல்ல சொல்ல அந்த சித்தப்பாவை பார்க்கணும்ன்ற ஆர்வம் அதிகமாயிட்டு இருக்குடி. உங்களுக்கும் ஒரு சித்தப்பாவா? இத பாரு, ஒரு விஷயத்த மறந்துடாத. என்ன சித்தி? சொத்தை பிரிச்ச உடனே என்ன மறந்து ஓடிடாதீ. உங்களை என் நிழல்னு சொல்லிட்டேன். உங்களை விட்டு எப்படி சித்தி ஓட முடியும்? ஐயோ, என் பொண்ணுனா பொண்ணுதான். கோழி முட்டைய காக்குற மாதிரி கல்யாண விஷயத்த ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண சித்தப்பான்னு ஒருத்தர் வந்தாரு. சுத்தமா முடிச்சிட்டார். யார் இந்த சித்தப்பா? எங்க மாமனாரோட சித்தப்பா. நாங்க எல்லாரும் அவரை சித்தப்பான்னு தான் கூப்பிடுவோம். அவரை பார்த்தாலே மாமனார் பயப்படுறாரு. அது பயம் இல்ல மீரா, மரியாதை. பயம் கலந்த மரியாதை. அது நல்ல விஷயம் தானே. எங்களுக்கு கெடுதலா அமைஞ்சிருச்சே. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. இப்ப எதுக்கு தெய்வத்தை வம்பு கெடுக்கிற? இது மனுஷனோட சூழ்நிலையை பொறுத்த விஷயம். சூழ்நிலையை தெரிஞ்சதுனால தானே மாமாவே கல்யாணம் பண்ணிக்க முடிவு செஞ்சாரு. கல்யாணம் பண்றதுதான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு தெளிவான மனநிலையில தானே இருந்தாரு. சித்தப்பா சொன்னது எதுக்கு மாறணும்? உன் மாமனார் கல்யாண விஷயத்துல ஸ்ட்ராங்கான மனநிலையில இல்லன்னு அர்த்தம். அது எப்படி சொல்றீங்க? பேப்பர்ல விளம்பரம் எந்த மாதிரி வரணும், என்ன விஷயங்கள் அதுல இருக்கணும்னு சொன்னவரு எப்படி ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்றீங்க? கல்யாண விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா சித்தப்பாவை சமாதானம் பண்ணி அவரை சம்மதிக்க வச்சிருப்பாரு. ஆனா அவர் செய்யல. ஏன்? அவருக்கு மனப்பூர்வமான சம்மதம் இல்ல. சரி, சித்தப்பா கிட்ட நீங்க எல்லாம் பேசுனீங்களா? பேசணும். சித்தப்பா பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மாமா கிட்ட பேசணும். சித்தப்பா போடுற கோட்டை தாண்ட மாட்டேன்னு கராரா சொல்லிட்டாரு. அப்ப ஏன் நீ டென்ஷன் ஆகுற? நடந்தத மற, மைண்ட ரிலாக்ஸ் பண்ணு. அந்த குடும்ப சதையாம இருக்கணும்னா நீங்க மாமியாரா வந்தாதான் நடக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். அதே நம்பிக்கையோட இரு மீரா. உன் நம்பிக்கை வீண் போகாது. இல்ல மேடம், எனக்கு நம்பிக்கை இல்ல. என் மாமனார் குடும்பம் செதறி சின்ன பின்னமாக போறது உறுதி ஆயிடுச்சு. மனசை தளர விடாத. நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் மீரா. நட்புங்கிறது வெள்ளிக்காயத்துக்கு போடுற மருந்து. ஆனா மாமியாருங்கிற புனிதமான உறவு மனக்காயத்துக்கு போடுற மருந்து மேடம். உன் ஃபீலிங்ஸ் புரியுது. பட் நம்ம போடுற கணக்கு தப்பாயிடுச்சு. நீங்க மாமியார வருவீங்க, குடும்ப நிர்வாகத்தை கையில எடுப்பீங்க, அவங்க தனி கொடுத்துடும் போற எண்ணத்தை ஒழிப்பீங்கன்னு பார்த்தா என்னோட நியாயமான ஆசைய நிராசை ஆக்கிட்டாங்க மேடம். உன்னோட வருத்தம் மத்தவங்களுக்கு சந்தோஷம். இதுதான் வாழ்க்கை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொன்ன உபதேசம். நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத மீரா. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும். இதுவும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுதான். சூழ்ச்சி என்னைக்குமே ஜெயிக்காது மேடம். சோலையப்பா, இவ்வளவு சீக்கிரம் உள்ள வந்துட்ட? ஆமா, கழுத்தார்ப்பா இல்ல வெறும் கத்தி குத்துதானா? ரெண்டுமே இல்ல. நீ வெளியே இருந்தாலே வெட்டு குத்து சாதாரணமா நடக்குமே. வெட்டு குத்தா தான் ஆரம்பிச்சேன், ஆனா இப்ப வெத்து குத்தா முடிஞ்சு போச்சு.
ஒரு தடவை ஜெயிலுக்கு வரவன் இந்த நரகத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைப்பான். ஆனா நீ இந்த ஜெயில கெஸ்ட் ஹவுஸா நினைச்சு ரெஸ்ட் எடுக்க வந்துடுறிய. ஜெயில்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா பெயில்னு ஒண்ணு இருக்கும். பெயில் இருக்க பயமேன். ஆமா, யாரோ துர்கான்னு ஒருத்திய கொலை செய்யணும்னு சொல்லிட்டு போனிய, முஷ்டியா? ஒரு கொலை பண்ணணும்னு தான் வெளியில போனேன். ஆனா 3 கொலை இப்ப பண்ண வேண்டியிருக்குது. 3 கொலை என்ன 30 கொலை வேணாலும் பண்ணுவேன். என் கோபத்துக்கு ஆளானவங்களை அவ்வளவு சர்வசாதாரணமா விட்டுற மாட்டேன். பேர்ல சோலைய வச்சுன்னு வாழ்க்கைய பாலைவனமா ஆகிட்டிய சோலையப்பா. ஒருத்தனோட வாழ்க்கையில அவனுக்கு நிம்மதியை கொடுக்கிற எதையுமே அவன் தாராளமா செய்யலாம். என்னோட வாழ்க்கையில அவங்க 3 பேருடைய மரணம் தான் எனக்கு திருப்தி. 3 கொலைய பண்ணிட்டு எப்படிப்பா நிம்மதியா இருக்க முடியும்? தூக்கு தண்டனை குத்து தொங்க விட்டுறானுங்கப்பா. மனிதனுடைய நிம்மதிய மரணம் தானே. உன்னை திருத்தவே முடியாதுப்பா. ஏன் திருந்தனும்? யாயா திருந்தனும்? மரணத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு தான் சாகணும். வாழ்க்கையில தன் கடமையை செய்யாதவன் நரகத்துக்கு தான் போவான். இந்த ஜெயில விட இன்னொரு நரகம் இருக்க முடியுமா? சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில தான் இருக்குது. நான் அதை அனுபவபூர்வமா உணர்ந்துட்டேயா. இந்த பாரு, ஓ லட்சியம் வேற, ஏ லட்சியம் வேற. நீ வெளியில போன பிறகு நீ பொழைக்கிற பொழப்ப பாப்ப. நான் வெளியில போன பிறகு அந்த 3 பேரை பொழக்கிற பொழப்ப பாப்பேன். சரிப்பா, உனக்கு புத்தி சொல்றது வேஸ்ட். ஆனா கொலை பண்றதை விட ஒரு பெரிய பாவம் இந்த பூமியில இருக்க முடியாது. கோபத்தை தூண்டினவங்களை கொல்றது பாவம் இல்ல. என் கோபத்தை தூண்டின முதல் ஆள் அந்த துர்கா, 2வது ஆள் மீரா, 3வது ஆள் என்னை இந்த ஜெயிலுக்கு அனுப்புன அந்த கங்காதரன். அந்த 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன். சித்தப்பா, சாப்பிட்டீங்களா சித்தப்பா? என்னடா இது, மணி ஆகுது, இன்னும் ஆபீஸ் புறப்படவே இல்லையா? இன்னைக்கு நான் ஆபீஸ் போல சித்தப்பா. பாக்ஷர்டன்ல ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். நான் உன்னை பேசுனதுல வருத்தம் ஒண்ணும் இல்லையே உனக்கு? வருத்தப்படுற அளவுக்கு நீங்க பேசவே இல்லையே. ஒண்ணும் இல்ல, மனசுல கல்யாண ஆசையை வளர்த்துக்கிட்டு இருப்ப, அதை நான் கெடுத்துட்டேன் ஒண்ணு. சித்தப்பா, நீங்க கெடுதல் செய்யறவரா இருந்திருந்தா நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கவே மாட்டேன். என்னோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் உங்களோட ஆதரவும் ஆலோசனையும் இருக்கு. நீங்க எது செஞ்சாலும் என்னோட நல்லதுக்கு தான் செய்வீங்க. நான் உன்னை வளர்க்கறதுக்காகத்தான் நான் என்னோட கல்யாணத்தையே தியாகம் பண்ணேன். தியாகம் வீண் போகலடா கங்காதரா. ஆனா அந்த தியாகத்துக்கு கைமாறா நான் இதுவரைக்கும் எதுவும் செய்யலன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு சித்தப்பா. அட போட இருக்கு பையல, நீ இப்பவும் என் அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கியே, அது ஒண்ணு போதாதா? உன்னை நினைச்சாலும் எனக்கு பெருமையா இருக்குடா. சரி சித்தப்பா, நான் கிளம்புறேன். நல்லது, கிளம்பு. நல்லாரா நல்லாரா நல்லாரா. சித்தப்பா, வாங்கடா பேராண்டிகளா. எங்க ஒரு டிக்கெட் குறையுது? யார நீலவேணி கேக்குறீங்களா? அவ கோயில் போயிருக்கா. கோயிலுக்கா? எல்லாரும் சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது இவ மட்டும் தனியா கோயிலுக்கு போயிட்டாளா? சித்தப்பா, அவ கோயிலுக்கு போறது சாமி கும்பிடுறதுக்காக இல்ல. வேற எதுக்கு போற? அவ சித்திய கோயிலுக்கு வர வச்சு குடும்ப நலத்தை பேசுறதுக்காக போயிருக்கா. ஐயர் வெளியில போன்னு சொல்ற வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்பெல்லாம் குடும்ப பெண்கள் புரணி பேசறதுக்காகவே கோயிலுக்கு போறாங்க. அதெல்லாம் விடுங்க, இந்தாங்க எங்களோட அன்பு பரிசு. வரல போறாரு பாரு. டேய், யாருக்குடா இது? சித்தப்பா, உங்களுக்கு தான் சித்தப்பா. என்னடா இது, காலேஜ் பசங்க போடுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் போடுறது? சித்தப்பா, உங்க உடம்புக்கு தான் வயசாயிருச்சு, மனசளவுல நீங்க இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். டேய், நீ சாம்பிராணி போடுறத பார்த்தா எதுக்கோ அடி போடுற மாதிரி தெரியுது. சித்தப்பா, பிறந்த நாள் அன்னைக்கு முழுசா இருந்த கேக்க துண்டு துண்டா கட் பண்ணி பகிர்ந்து கொடுத்தாரு. அதே மாதிரி மொத்தமா இருக்க சொத்தை துண்டு துண்டா கட் பண்ண வேண்டாம், 3 பசங்க 3 பங்கா பிரிச்சு கொடுத்துடலாம்ல. என்னடா எலி எல்லாம் 8 மணி வேட்டி எல்லோ கலர் சட்டும் போட்டுக்கிட்டு வருதேன்னு பார்த்தேன். சொந்த வீட்டுல அடிமை மாதிரி வாழ்றோம் சித்தப்பா.
சித்தப்பா பிச்சைக்காரன் தினமும் கையேந்திரான், நாங்க மாசம் மாசம் கையேந்திரோம். ஒரே ஒரு வித்தியாசம், பிச்சைக்காரன் வீட்டு வெளில இருந்து கையேந்திரான், நாங்க வீட்டுக்குள்ள இருந்து கையேந்திரோம். என்னடா சொல்றீங்க? கங்காதரன் அப்படியா நடந்துக்கிறான்? நாங்க யாருக்கிட்ட அழுது புலம்புறதுன்னு தெரியாம உங்ககிட்ட புலம்புறோம். நீங்க தான் ஒரு வழி பண்ணணும் சித்தப்பா. இப்ப என்ன, உங்களுக்கு சொத்தை பிரிக்கணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சித்தப்பா. நான் பேசுறேன்டா, கங்காதரன் கிட்ட நான் பேசுறேன். போங்கடா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், வேலையை பாருங்க. சித்தப்பா எனக்கு கொஞ்சம் அதிகமா போட்டு கொடுக்க சொல்லுங்க. ஆட்டோ டிரைவர் மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க, போடா. சரி சரி சரி. என் பேராணிகளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? சொத்தை பிரிச்சு வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான். தம்பி ஐயா, இங்க வா. என்னைய கூப்பிட்டீங்க? பின்ன உங்க அப்பனையா கூப்பிட்டேன். அது சரி. ஆமா, இந்த வீட்டுல சமயக்காரன் தானே நீ? அது சமையல் பண்றதுனால அப்படி கூப்பிடுவாங்க. ரொம்ப பேசுவியாமே நீ? யாரு சொன்னாங்க? யாரோ சொன்னாங்க. இனிமே கொஞ்சம் அளந்து பேசு. அளந்து பேசுறதுனா எப்படி? தராசுல அளந்து பேசணுமா இல்ல ஸ்கேல்ல அளந்து பேசணுமா? நீ ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்ட போல தெரியுது. ஐயா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். இந்த வீட்ல இருந்து எப்படியாவது என்ன துரத்தி விட்டுருங்களேன். இந்த ராட்சச கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குய்யா, தாங்க முடியலைங்கய்யா. எப்படியாவது துரத்தி விடுங்கய்யா. எங்க காணோம்? எஸ்கேப்பா? கங்காதரன் ஐயா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் தான் ராஜா. என்கிட்டயே வா, நான் வர்றேன். எங்க போயிருக்கு இந்த பெருசு? எப்படியும் புடிச்சிடறேன் பாரு. இந்த வீட்டுல இவன் தான் பெரிய இம்சையா இருப்பான் போல் இருக்க. இவனை தான் கைக்குள்ள போட்டுக்கணும். காயாத கானகத்தை காயாத கானகத்தை நின்றுலாவும் நற்காரிகையே மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான். என்னடா தீபக்கு, ஆபீஸ் போலையா? எல்லாரும் போயிட்டாங்க. மனசு சரியில்லை சித்தப்பா. மனசு சரியில்லையா? அதனால என்ன, மீராவை கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல் ஒரு வாரம் சுத்திட்டு வா. உங்க அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்டா. நீங்க தான் அவர்கிட்ட சொல்லக்கூடாதத சொல்லிட்டீங்களே சித்தப்பா. இனிமே அவர்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேனா? குடும்ப கௌரவம் மரியாதையும் காப்பாத்துறதுக்காக நானும் மீராவும் சேர்ந்து அப்பாவை இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சோம். ஆனா நீங்க எதையோ சொல்லி அவர் மனசுக்கு எடுத்துட்டீங்க சித்தப்பா. இந்த வயசுல உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, பிரேம வசந்து அங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. மாமாவை இன்னொரு கல்யாணம் செய்ய வைக்கிறதே அவங்களால தான் சித்தப்பா. அவங்க என்ன பண்ணாங்க? இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்படுறாங்க. புரியலையே. தனி கொடுத்துன்னு போகணும்னு ரெண்டு அண்ணிங்களும் துடியா துடிக்கிறாங்க. சொத்து பிரிச்சு கொண்டு போகணும்னு தவியா தவிக்கிறாங்க சித்தப்பா. இந்த விஷயத்தை அந்த பயலுவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி, நேற்று உங்க அப்பா கிட்ட அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு மாத்தி சொன்னா அது சரியா வராது. எல்லாரும் உட்காந்து ஒரு மனசா பேசுவோம். எதுக்கு உட்காந்து பேசணும்? கங்காதரா, விஷயம் தெரியாம உன் கல்யாணத்தை நிறுத்திட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு நீங்களே நேரடியா அவர்கிட்ட சொல்லிடலாமே. அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும்மா. அதுக்கான நேரம் வரும்போது சொல்லிடுறேன் சித்தப்பா. நீங்க மனசு வச்சா நடக்கும் சித்தப்பா. மனசு வைக்கிறதுக்கு ஒரு நேரம் வரணும்டா பேராண்டி. வரட்டுமா? வெயிட் பண்ணுப்பா, வரேன். சரிம்மா. ரொம்ப நேரம் ஆகுமாமா? இரியா, ஒரு 10 நிமிஷத்துல வரேன். அதுக்குள்ள அது வந்து மன்னிக்கணும், எதிர்பார்க்கல. பரவாயில்ல. இன்பமே பெண்மையில் இன்பமே உந்தன் பெண்மையில் என் இதயக்கனி நீ. அடிக்கடி என் கனவுல வந்து என்னை குச்சிப்படுத்துற தேவதை இன்னைக்கு நேர்லயே வந்துட்டாளே.
வாங்க சித்தி. யாரடி இது? வயசான ஒரு ஆளு கிழமை சுத்திக்கிட்டு எடுக்குது. கல்யாண புரோக்கரா? என்ன கல்யாண புரோக்கரா? அந்த ஆளுங்களுக்கு எல்லாம் இனிமே நம்ம வீட்ல என்ன சொல்லி? கண்ணு தெரியாத கபோதி என் மேல மோதிருச்சு. யாரு? வேஷ்டியும் ஜுப்பாவும் போட்டிருந்தாரு அவரா? ஆமா, பார்த்தப்பவே தெரிஞ்சது புரோக்கர்னு. ஐயோ சித்தி, அவர்தான் எங்க சித்தப்பு. சித்தப்பூவா? ரொம்ப சின்ன பூவா இருக்காரு. அவர் பார்க்கத்தே சீக்கு வந்த கோழி மாதிரி இருப்பாரு. ஆனா வந்த உடனே தாக்குன்னு தாக்கி மாமனாரோட சோக்கு வேலைக்கு ஆப்பு வச்சதே அவர்தே. மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசா இருக்கே. மாமனார் கிழவனோட கல்யாண ஆசைக்கு கர்மாதி பண்ண கண்கண்ட தெய்வ சித்தி அவரு. இது தெரியாம போச்சே. ஏன் தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்ப? எங்க அப்பா வயசுல இருக்கிற பெரியவராச்சே, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிருப்பேன். கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி இந்த சித்தப்புவை வச்சு சொத்தையும் பிரிச்சு வாங்கி போயிடணும். வயசுல பெரியவராச்சே, எல்லா நெளிவும் சுழிவும் தெரியும். ரொம்ப பெரிய மனுஷன் வந்தாரு. ஐயாவோட சந்தோஷத்துக்கு சாவு மணி அடிக்கிறதுக்கு சங்கு ஊதிட்டு போயிட்டாரு. வேதாளம், அதுக்கு எதுக்கு இங்க வந்து சங்கு ஊதிக்கிட்டு இருக்க? இப்ப ஊதுனது சங்கு இல்ல நாராயணி அம்மா, ஆனா நானும் ஊதுவேன். எப்ப? இன்னைக்கு இங்கதானே சாப்பிட போறீங்க. நான் சிக்க மாட்டேன் வேதாளம். உன் சொக்க வைக்கிற பேச்செல்லாம் என்கிட்ட எடுபடாது. ஐயா, அப்ப இன்னைக்கு சங்கு இல்லையா? வேதாந்தம், சித்தப்புவை பார்த்தல, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்ற மாதிரி இருக்காருல்ல. கடுகா அவரு தலையில வந்திருக்கிற பொடுகு. என்ன நிம்மதி இல்லாம ஆக்கன அவரை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? வாங்கி வச்சிருக்கிற பேதி மாத்திரைக்கு வேலை வந்துருச்சுல்ல. ஐய, இந்த வீட்டுல இவன் இம்சையில இருந்து எனக்கு என்னைக்குதான் விடிவு காலம் வரும்னு தெரியல. யாருவ திறந்த வீட்டுல என்னமோ வந்து உட்கார்ந்த மாதிரி சொல்லாம கொல்லாம வந்து உட்கார்ந்து இருக்கிறான். யாரா இருக்கும்? தம்பி, என்ன சித்தப்பா, சோளக்குள பொம்மை மாதிரி இருந்தீங்க, இப்ப பளபளன்னு பளிங்கு சில மாதிரி ஆயிட்டீங்க. என் ஏரியால நான் பெரிய நாடக நடிகன்டா. எந்த வேஷமா இருந்தாலும் எனக்கு பொருந்தும். எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் எனக்கு கச்சிதமா இருக்கும். இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? அசிங்கமா இருக்கீங்க. ஏன்டா அப்படி சொல்ற? என்ன மாதிரி யூத் போடுற ட்ரெஸ் எல்லாம் நீங்க போட்டுக்கிட்டு வேற என்னத்த சொல்ல சொல்றீங்க? நானும் இப்ப யூத் தான்டா. நல்லா பார்த்து சொல்லு, இந்த கெட்டப்ல நான் எப்படி இருக்கேன்? நான் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்லு சொல்லு சொல்லு. அது ஒரு 40 வயசு கம்மியான மாதிரி தெரியுது. அப்படியா? ஆமா. அப்போ ஒர்க் அவுட் ஆயிடும் சொல்றியா? எது ஒர்க் அவுட் ஆகணும் உங்களுக்கு? அதுடா அது. எது? சித்தப்பா சித்தி காம்பினேஷன் எப்படி? இனிமே நான் சித்தப்பா இல்லடா, சிட்டி அப்பா. இந்த வீக்னஸ் வச்சே கிழவனை கவுத்துறணும். உன்ன இருடி. என்னடா என்னடா வெச்சக்கன் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க? அது இந்த கெட்டப் எப்படி இருக்கு சொல்லு. சொல்றேன். 5 அஜித், 6 சூர்யா, 10 விஜய், இந்த 3த்தையும் மிக்ஸியில போட்டு கலந்து அடிச்சா என்ன வருமோ அந்த கலவையில இருக்கீங்க. ஒண்ணு விட்டியே. என்னது? மாதவன். மானங்கட்டத்தனமா இல்ல உங்களுக்கு இது? இன்பமே